ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் சொல்லுவாங்க, காலமும் நேரமும் பொன் போன்றது, காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காது என்று. ஆனால் அது உண்மையாலுமே அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பைபிள் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவுக்காய் தேவன் சூரியனையே நிறுத்தினார். யோசுவா அந்த யுத்தத்தை முடிக்கணும், அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காய் தேவனால் நேரத்தை நிறுத்த முடியுமானால், இந்த உலகத்தின் ஞானிகள் சொல்வதெல்லாம் போய் நம்ம விசுவாசிக்கிற பைபிள் சொல்லுவது மட்டும்தான் உண்மை. அப்படியே நீங்கள் இத்தனை நாட்கள் கடந்து போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம். என் வாலிப பருவத்திலேயே நான் நல்லா சம்பாரித்து வச்சுருந்தேன்னா என் ஃபேமிலிக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். மீதம் இருக்கிற இனி வருகிற நாட்களில் தேவனோடு கூட நம்முடைய நேரங்களை செலவிடுவோமானால், தேவனோடு கூட இணைந்து நம்முடைய தொழில்களை செய்வோமானால், நிச்சயமாய் தேவன் நமக்காய் நேரத்தை நிறுத்துவார். இனி வருகிற நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை கொண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.